அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஜோதிடத்தினுடைய வேர்களான 144 விதிகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல 89வது விதி, 8ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தார் என்கிற 89வது விதி என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு பார்ப்போமா? லக்னம் 1, அதற்கடுத்தது 2, அதற்கடுத்தது 3, அதற்கடுத்தது 4, அதுக்கடுத்தது 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்து பாவம் 7, அதற்கடுத்து பாவம் 8. அந்த 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கு முதல்ல 8ஆம் அதிபதி 5ல் இருந்த என்னங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல பொதுவாகவே 5ஆம் இடத்துல, அது எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல பாப கிரகங்களோ அல்லது குருவோ இருந்தா புத்திரத்தை தாமதப்படுத்தும். புத்திர தோஷம்ங்கிறது ஜோதிடத்தினுடைய பொதுவான விதி. சரிங்களா? சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். பாபகிரகம் 5ல் இருந்தா புத்திர பாகியத்தை தாமதப்படுத்துது, ரைட்டு. குருதான் நம்பர் 1 சுபராஜ், அவரே தாமதப்படுத்துறாருங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். ஜோதிடத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். சரிங்களா? இப்ப புத்திரத்திற்கான காரக பாவகம் 5. எந்த ஜாதகமா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் 5ஆம் இடம் தான் புத்திரத்திற்கான காரக பாவகம். சரிங்களா? அதே மாதிரி குருதான் எந்த ஜாதகமா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் புத்திரத்திற்கான காரகர் குருதான். சரிங்களா? உலகத்துல அது யாரா இருந்தாலும். அப்போ குழந்தை பிறப்புக்கான காரக பாவகத்தில் குழந்தை பிறப்புக்கு காரகரான குரு அமருகிற போது அது காரகோ பாவ நாஸ்தி என்று ஜோதிடம் சொல்லுது. சரிங்களா? அதனால புத்திரத்தை தாமதப்படுத்து புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் 5ல் இருக்கும்போது அவங்க கோபக்காரங்களா இருப்பாங்க, கடும் கோபக்காரங்களா இருப்பாங்க, பொதுவா எந்த லக்கணமா இருந்தாலும். அதே மாதிரி சூரியன் 5ல் இருக்கிற போது அந்த 5ல இருக்கிற ஜாதகர் தன்னுடைய குழந்தைகளை பற்றி அதிகபட்சமா கனவு கண்டு அதில் ஏமாற்றம் அடைவாங்க. அதே மாதிரி 5ல சனி பகவான் இருக்கிற போது திருமணத்தையும் தாமதப்படுத்துவார், குடும்பத்தையும் தாமதப்படுத்துவார், குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கொடுப்பார். ஏன்னா அங்கிருந்து 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்துவார், 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்தையும் பார்த்துவார், 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். எல்லா கிரகங்களும் 5ல் இருந்து 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்ப்பார். அதே மாதிரிதான் குரு 5ல் இருக்கும்போது புத்திரத்தை தாமதப்படுத்துறார். ஆனா நேரா 11ஆம் பாவத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்தையும் பார்ப்பார். இது மிகப்பெரிய, அந்த குரு 5ல் இருக்கிறது இந்த வகையில ஒரு சிறந்த யோகம். ஏன்னா லக்னத்தையும் பார்த்துருவார், லக்னம் அற்புதமான சிறப்படைந்து விடுகிறது. அப்புறம் பாக்கியஸ்தானத்தையும் பார்த்துறார், 9ஆம் இடத்தையும் பார்த்துறார், அது ஒரு சிறப்பு. இதையெல்லாம் விட எந்த ஜாதகமா இருந்தாலும் மகிழ்ச்சி நிறைவேற்றக்கூடிய, ஆசைகளை நிறைவேற்ற பூர்த்தி செய்யக்கூடிய, வெற்றியை நிறைவேற்றக்கூடிய பாவம் 11 இல்லைங்க, அதையும் பார்த்துறாரு. அந்த வகையில குரு 5ல் இருந்தாலும் இந்த அமைப்புல புத்திர தாமதமானாலும் லக்னம் சிறப்படைகிறது, பாக்கியஸ்தானம் சிறப்படைகிறது, மகிழ்ச்சி ஸ்தானம் லாபஸ்தானம் சிறப்படைகிறது. சரிங்களா? இது பொதுவான அமைப்பு. சரி, இப்போ பாபகிரகங்களும் குருவும் 5ல் இருந்தா புத்திர தோஷம்னா, 8ஆம் அதிபதி 5ல் இருந்தா எல்லா கிரகங்களுமே தாமதத்தை புத்திர தோஷத்தை கொடுப்பாங்க. ஆதிபதி 8 வாங்கிடுறாங்க இல்லைங்களா? எல்லா கிரகங்களுமே புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துவாங்க, குழந்தை பிறப்பை லேட் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல 8ஆம் அதிபதி 5லேயே இருந்தாலும் சரி, அந்த 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிற அந்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி நல்லா இருந்து புத்திர பாக்கியத்துக்கான மற்ற அம்சங்கள் அந்த ஜாதகத்துல நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த 8ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் சரியான தருணத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். 8ஆம் அதிபதி 5லேயே இருக்கட்டும், 5லேயே மறைஞ்சே போகட்டும், 8ஆம் அதிபதி 5லேயே இருக்கட்டும், அதை பத்தி கவலையே இல்லை. 5ஆம் அதிபதி நல்லா இருந்து புத்திர பாக்கியத்துக்கான மற்ற அம்சங்கள் அந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கவலையே பட வேண்டியதில்லை. சரிங்களா? சரி, இப்போ 8ஆம் அதிபதி 5ல் இருந்த இந்த மாதிரி வேற என்னென்ன செய்யும்? சரிங்களா? 8ஆம் அதிபதி 5ல் இருந்தா வேற என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா? புத்தியை கெடுப்பார், மனசை கெடுப்பார். அதாவது 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிற போது 5 மனம் சார்ந்த இடம், புத்தி சார்ந்த இடம். சரிங்களா? 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிறப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுப்பார், ஒரு இனம் புரியாத ஒரு பயம். அப்புறம் ஒரு ஒரு மன அமைதியின்மை, மன நிம்மதியின்மை கொடுப்பார். அப்படியே மனம் அலைவாய்கிற ஒரு மன அமைதியின்மையான ஒரு தன்மை கொடுப்பார். அதீதமான கோபத்தை கொடுப்பார், அதீதமான கோபத்தை கொடுப்பார். 5ஆம் அதிபதி
5ஆம் இடத்தை இந்த 8ஆம் அதிபதி எந்தெந்த மாதிரி எல்லாம் கெடுக்கணுமோ எல்லா வகையிலும் கெடுக்கும். ஏன்னா மனம் சார்ந்து புத்தி சார்ந்த இடம். புத்தியும் சேர்ந்து கிடக்கும். புத்தியும் கெடுக்கும். அதுலயும் பாபகரங்கள் இருக்குது பாருங்க, கடுமையா பாதி சொல்லுவாங்கல்ல, என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு புத்தியோட இருக்கிறாங்க, பார்த்தா குரூர் புத்திக்கார மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி புத்தியே 8ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்து புத்தியும் கெடுப்பார். நீங்க யவக்கிரீதன்னு ஒருத்தன், யவக்கிரீத அந்த நம்ம பார்த்தவாஜர் முனிவர் இருக்கிறார் புராணத்துல, அவரோட மகன். அது இன்னைக்கு தொண்டை வறண்டு இருக்கு. அந்த யவக்கிரீவை என்ன பண்றான், தவம் பண்றான். எதுக்குன்னா வேத விற்பனர் ஆகணும், வேதத்துல நான் புகழ் அடையணும், வேத வித்வான் ஆகணும்னு தவம் பண்றான். எப்படி தவம் பண்றான் தெரியுங்களா? தீயில தன்னுடைய தேகத்தை உடம்ப வாட்டி தவம் பண்றான். இப்படி கடுமையா தவம் பண்ணும்போது தவம் பண்றவங்களை விட தேவர்களுக்கு தான் ரொம்ப வேதனை கொடுக்குமாமா. இவங்களுடைய வேதனை அந்த தேவர்களுக்கு தான் கடுமையான வேதனை கொடுக்குமாமா. அதனாலதான் தாங்க முடியாம, தொல்லை தாங்க முடியாம வந்து என்னடா வர வேணும், இந்தா பிடிச்சி போன்னு வரத்தை கொடுத்து போயிடுவாங்க தேவர்கள். சரிங்களா? அந்த மாதிரி இவன் தவம் பண்றான். அவன் இந்திரனை குறிச்சு தவம் பண்றான். இந்திரன் வர்றா அப்படி வந்து என்னடா வேணும்னு கேட்கிற. அப்படி நான் பெரிய வேத விற்பனர் ஆகணும், வேதத்துல மிகப்பெரிய புகழ் வரணும்னு கேட்கிறான். அதுக்கு போய் படிடா, தவம் பண்ணின்னு எப்படா வருங்கிறாரு. நான் படிக்காமையே வரணும். படிச்சு எத்தனை நாளைக்கு படிக்கிறது, எத்தனை கஷ்டப்படுறது, அதெல்லாம் கிடையாது. படிக்காம நான் பெரிய வேதத்துல புகழ் வரணும் அப்படின்னு கேட்கிறான். அதெல்லாம் படிக்காம முடியாது, போடான்னு போயிடறான் இந்திரன். அவன் மறுபடியும் அதை விட பயங்கரமா தவம் பண்றான். தாங்க முடியாது. என்னடா கேட்கிற. அப்படி எனக்கு இந்த வரம் வேணும். ஆனா அப்படி முடியாது. படிப்பாலதான் முடியுமே தவிர தவத்தால் எப்படா முடியும்? உங்க அப்பாவே சிறந்த வேத வித்தகர், வேத விற்பனர், அவர்கிட்ட போய் படிடா. அவர்தான், அவரையே குருவை வச்சு படி. நீ அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் குருகிட்ட போய் படிச்சுனா தான் முடியும், படிக்காமல் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுபடியும் சொல்றேன், இங்க பாருங்க, எனக்கு நீ இந்த வரத்தை கொடுக்கணும், இல்லையா என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் வெட்டி தீயில போட்டு நான் அப்புறம் நான் தவம் பண்ணுவேங்கிறான். அப்ப தேவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கும். அவரு எந்திரம் போட அப்படின்னு போயிடுறான். அப்படி இவன் அதுக்கு ஆயுதம் ஆயிடுறான். எல்லாம் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பூரா வெட்டி வெட்டி போடுறான்டான்ட்டு அதுக்கு முதல்ல குளிக்கிறதுக்கு போறான் ஆத்துக்கு, கங்கை ஆத்து. அங்க ஆத்து ஓரத்துல கரையில் உட்காந்துட்டு ஒரு வயதான ஒரு முதியவர், ஒரு பெரியவர் அப்படியே கையில் ஒரு கையில் மண் அள்ளுறது, ஆத்துக்குள்ள போடுறது. அது பிரம்மாண்டமா ஆறு ஓடிட்டு இருக்குது கங்கை ஆறு. மண் அள்ளுறது, ஒரு கை அள்ளுறது, ஆத்துக்குள்ள போடுறது. அப்ப இவன் குடிக்க வந்திருக்கிறான். பார்த்து, கனவா என்ன பாட்டுல கரையில் உட்காந்துட்டு ஒரு கை மண் எடுக்கிற, உள்ள போடுற, மண் எடுக்கிற, உள்ள போடுற, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படி அவர் சொல்றாரு, அது இந்த ஆத்தை கடக்கிறதுக்கு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஆத்துல ஒரு சேது கட்டுறேன். சேதுன்னா பாலம், சரிங்களா? நான் ஒரு பாலம் கட்டுறேன் அப்படிங்கிற. பாலம் கட்டுறையா? ஆமா. எப்படி? அதான் மணல் எடுத்து போறல, மணல் பாலம் கட்டுறேன். அப்படி உனக்கு என்ன மெண்டலா, பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆத்துல இவ்வளவு பயங்கரமா தண்ணி ஓடிட்டு இருக்குது, இப்படி இப்படின்னு கையில் ஒரு கையில மண் எடுத்து போட்டா நீ பாலம் கட்டிடுவியா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப இவர் திருப்பி சொல்றாரு, நீ மட்டும் ஒரு பக்கம் கூட ஒரு எழுத்தும் கூட படிக்காமயே பெரிய வேத விற்பனன் ஆகணும், வேத வித்வான் ஆகணும்னு நினைக்கிற, நான் மணல்ல பாலம் கட்ட முடியாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். சட்டார் நம்ம கால் விழுந்துடுறான். யாருங்க? இந்த யவக்கிரீத. ஏன்னா அவன் தெரிஞ்சுட்டான், இவன் இந்திரன்டான்னு தெரிஞ்சுட்டான். இந்திர தேவா, தேவேந்திரா, மன்னிச்சுக்க, நீ சொல்ற மாதிரி என்னுடைய தந்தையை நான் குருவா வச்சு நான் பரதவாதி முனிகிட்ட படிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புகழ்பெற்ற ஒரு வேத வித்வானா என்னை நீ ஆக்கணும், அதுக்கு எனக்கு வரம் கொடு, அருள் கொடு கேட்கிறான். கண்டிப்பா அந்த வரத்தை தரேன், நீ மிகப்பெரிய புகழ்பெற்ற வித்வானாவை நீ போய் படின்னு சொல்லி அனுப்புற. இந்த மாதிரி 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்க இப்படி தப்பான புத்தியோட செயல்படுவாங்க. முதல்ல இவன் செயல்பட்டாமாங்க யவக்கிரீத, படிக்காமையே வேத விற்பனர் ஆகும்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி புத்தி கெட்ட செயல்ல இந்த 8ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்து அந்த ஜாதகரை செயல்பட வைக்கும். சரிங்களா? ஆனா அதே நேரத்துல புத்தியை கெடுக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த 8ஆம் அதிபதி இன்னொரு ஆதிபத்தி வாங்கியிருக்கிறான்னு வைங்க. சூரியனை சந்திரனை தவிர வேற கிரகங்கள் எல்லாமே 2 ஆதிபத்தி வாங்குவாங்க இல்லைங்களா? அதுல ஒரு நல்ல ஆதிபத்தியம், 8ஆம் அதிபதி ஆதிபத்தியம் போக வேற ஒரு நல்ல ஆதிபத்தி வாங்கி இருக்கிறாங்க வைங்க அந்த கிரகம்.
அப்போ எப்படி இருப்பார் அந்த ஜாதகர்? எப்படிப்பட்ட புத்தியோட நடப்பார்? ஒரு ஆதிபத்தி 8, இன்னொரு ஆதிபத்தி நல்லது. அப்ப 8 தானே புத்தி கெடுக்கும். அப்ப இன்னொரு ஆதிபத்தியம், ஒரு 9ஆம் ஆதிபத்தியமோ 5ஆம் ஆதிபத்தியம், இப்படி ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருந்தா அப்ப அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னு கேட்டா, என்ன நீங்க போங்க, இப்படி பண்ணீங்கன்னா அதுல எப்படி சரியா இருக்கு? போன வாரம் ஒரு புத்தியோட பேசுறீங்க, முந்தானத்து ஒரு புத்தியோட பேசுறீங்க, நேத்து ஒரு புத்தி, இப்போ ஒரு புத்தியோட பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஒரே ஒரு நல்ல புத்தி ஒரே மாதிரி பேசினா தராது. மாத்தி மாத்தி பேசுறேன். ஒரு நேரம் பார்த்தா நல்ல புத்தியை பேசுறீங்க, இன்னொரு நேரம் பார்த்தா கெட்ட புத்தியை பேசுறீங்க. ஒரு முடிவு நல்ல புத்தியோட ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு நாமளும் சொல்லியிருப்போம், நீங்களும் சொல்லியிருப்பீங்க, இதை பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நேரம் நல்ல புத்தி, ஒரு நேரம் கெட்ட புத்தி, இப்படி செயல்படக்கூடிய அமைப்புல இந்த 8 ஆதிபத்தி வாங்கி நல்ல ஆதிபத்தி வாங்கி இருந்தா அப்படிப்பட்ட புத்தியோட அவர்கள் செயல்படுவார்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அது கேளிக்கைகளை குறிக்கும். கேளிக்கையில எத்தனையோ பல்வேறு வகையான கேளிக்கைகள் இருக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட கேளிக்கைகளையும் குறிக்கிற இடம் இந்த 5ஆம் இடம். இந்த 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிற போது அதிகபட்ச கேளிக்கையில் ஈடுபடுவாங்க. அதிகபட்ச கேளிக்கை, எந்த மாதிரி கேளிக்கையில் அவங்களுக்கு மனம் விரும்புகிறதோ அந்த கேளிக்கையில அதிகபட்சமா அதுல ஈடுபாடு காட்டுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒண்ணு, காதல் வந்துச்சுன்னா அத 8ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கிற ஜாதகர்கள் அந்த காதலை தவிர்ப்பது மிக 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 நல்லது. சரிங்களா? ஏன்னா மிகப்பெரிய அவமானத்தை அந்த காதலின் மூலம் அந்த ஜாதகர் சந்திச்சிருவார். ஏன்னா 5ஆம் இடம் காதல். 8 அவமானத்தினுடைய அடையாளம்னா அது 8. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகருக்கும் அவமானத்தை தரக்கூடியது 8. அவமானம், துன்பம், வேதனை. அப்படிப்பட்ட 8ஆம் அதிபதி காதலை சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் இருக்கிறப்போ காதல் வந்துச்சுன்னா தயவு செய்து, ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது கடுமையான அவமானத்தை, துன்பத்தை, துயரத்தை கொடுத்தது. காதல் வந்தாலே அந்த இடத்துல ராவணா மாறிடும்னு. எப்படி ராவணா மாறுறது? ராவணன் கிட்ட என்ன சொன்ன அப்படிங்க, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? எல்லா ஆயுதத்தையும் விட்டுட்டான் ராவணன் கிட்ட தோத்து போயிட்டான். நீ போ, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நீ ஆயுதத்தோட வா, போ நாளைக்கு வா அப்படின்னு டைம் கொடுத்து அனுப்பிச்சார் பாத்தீங்களா? அப்ப ராவணன் கிட்ட இன்று போய் நாளை வான்னு சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் 8ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கிறதோ அந்த ஜாதகர்கள் காதல் வந்துச்சுன்னு வைங்க, ராவணன் கிட்ட சொன்ன மாதிரி காதலே நீ இன்று போய் நாளை வான்னு என்றுமேன்னு சொல்லுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 5ல இருப்பவர்களுக்கு காதல் ராவணனை போல, ராமனுக்கு எப்படி ராவணனோ அந்த மாதிரி 5ஆம் பாவகத்திலே 8ஆம் அதிபதி உள்ள ஜாதகர்களுக்கு காதலே ராவணன். அதனால காதல் வந்துச்சுன்னா போ போ, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு என்றுமே சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொளியில் 5ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன்களை செய்வார் என்பதை எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களுடன் உங்களுடன் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன். நன்றி.